செம தூக்கமாக இருக்குது. ஓகே ஓகே எப்பாடி அந்த சாம்பி வைரஸ்லாம் போனதுலேருந்து எனக்கு இப்போ நூச்சி பண்ணணும் போல் இருக்குது. ஓகே ஜிம்மி எங்கே இருக்குது? அது எப்பயும் போல் அங்கே வெளியே தூங்கின்னு தான் இருக்கும். அந்த மூலையில் போய் டெய்லியும் தூங்குது. அந்த மூலையில் இந்த சோருக்கு பின்னாடி. ஓகே இன்னைக்கு ஜாலியாக இருக்கு. என்னையாச்சு மெரினா பீச் அந்த மாதிரி போவோம். என்ன போகலாம்? எங்கேனாச்சும் என்னடா இது புது நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ யார் சார்? தம்பி நாங்கள் இப்போ போலீஸ்லேருந்து பேசுகிறோம். போலீஸா? என்ன போலீஸ் சொன்னால் பயந்துருவியா? நான் போலீஸ்லாம் இல்லை, உங்கள் வீட்டு ஹவுஸ்னர். ஓ சார் நீங்களா? சொல்லுங்கள் சார். தம்பி என்னப்பா இன்னும் காசே கட்டல, நீ உங்கள் வீட்டில் எவ்வளோ கரண்ட் பில் போகுது தெரியுமா? சார் கரண்ட் பில் போதா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என் வீட்டில் நான் கம்மியாக தான் சார் கரண்ட்லாம் எடுப்பேன். அப்படியே போய் சொல்கிறேன். நீ ரொம்ப அதிகமாக கரண்ட் பில் எடுக்கிற, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஃபைன் கொடுக்க போகிறேன். சார் 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 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணத்தை ரெடி பண்ணிடுறேன் சார். என்னது பணத்தை ரெடி பண்ணுறியாவா? இதுதான் நீ 2 மாதமாக சொல்லிட்டுருக்க. 2 மாதம் கூட நீ தாண்டிட்ட. ஸோ பணத்தை கொடுத்துரு தம்பி. சார் இன்னும் சரி சார், நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார். என்னடா டைம் கேட்குற? வாய்ப்பே இல்லை. நீ கட்டுறியா இல்லை வீட்டை விட்டு வெளியே போறியா? சார் வீட்டை விட்டு வெளியே போகணும், வேறு இடமே இல்லை சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். அது விட்டுருணுமா? அப்போ என்ன இந்த வீட்டில் தங்கலான்னு இருக்கியா? நீ ஃபஸ்ட்டு காசை கொடு தம்பி. ஐயோ இப்போ நான் ஏற்பாடு வந்து கொடுக்குறேன் சார். நேற்று உனக்கு என்ன பண்ணுறது? வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ காசை கட்டுறியா இல்லை வீட்டை விட்டு வெளியே போறியா? இப்படி பண்ணுறது? சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன கெஞ்சுற? அதெல்லாம் வாய்ப்பில்லை. இப்போயே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். உன் கரண்ட்டு பில் கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது. உன் வீட்டை இப்போ நான் பேன் பண்ணிட்டேன். வேறு எங்கேயாச்சும் போய் தங்கு. சார் 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 அப்படி சொல்லாதீங்க சார். சார் கட் பண்ணிட்டாரா? ஐயோ இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு? உண்மையாக சொன்னாரா இல்லை போய் சொன்னாரா? கத்திட்டு இருக்க புலம்புறியா? ஜிம்மி ஒரு சேட் நியூஸ் சொல்லிட்டு இருக்க, நீ வந்து புலம்புறியா வர கேட்குறேனே. அது அப்புறம் என்னடா பண்ணிருக்க? அது ஒன்றும் இல்லை ஜிம்மி, அது ஒரு பெரிய கதை. அப்படியா? அப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடும். ஜிம்மி காமெடி பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போக வேண்டிய நேரம் வந்து விட்டுது. அப்படியா? ஐயோ என்னடா இது ஏப்ரல் ஃபுல் தானே பண்ணுற? ஏப்ரலே இல்லை. சரி ஜிம்மி உன்னோட பொருள் நீ பேக்கப் பண்ணாத. நீ பொருளே ஃபஸ்ட்டு உனக்கு இல்லை ஓகேவா? அதனால நீ கம்மிரு. நான் தான் எல்லாம் பேக்கப் பண்ணணும். ஐயோ விளையாடாதையா? ஜிம்மி நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது நம்ப மாட்டேங்குதே. சரி ஜிம்மி நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். உன்னை அப்படியே தள்ளிட்டு போய் குளிப்பாட்டு வைக்கிறேன். போய் குளி. நீ இப்படிலாம் குளிக்க மாட்டேன். ஜிம்மி சரி வா நம்ம போய் விளையாட போகலாம். உன் மேலே நான் ஏறிக்கிறேன். என்னது ஏற போறியா? சரி எங்கே போகலாம் நம்ம? அதுவா ஜிம்மி அப்படியே கண்ணை மூடு கொஞ்சம். மூடிட்டேன். அப்படியே போ நேராக போ. உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அப்படியா? இவனை சரியில்லையே, நான் கண்ணை திறக்க போகிறேன். திறந்துட்டே என்ன பண்ணுற? அப்பாடே நான் போக மாட்டேன் குளிக்கலாம். நீ போக மாட்டியா? ஐயோ இது வேறு உஷாராக இருக்குது. சரி நீ ஒன்றும் போக தேவையில்ல. நான் இப்போ சிக்கன் பிரியாணி கொடுக்க மாட்டேன். ஐயோ என்ன பிளாக்மெயில் பண்ணுற? அதெல்லாம் அப்படி தான். சரி இப்போ நம்மளால் விளாட கூட முடியாது. நான் போய் பேக்கப் பண்ணிட்டு வரேன். நீயும் ரெடியாக இரு. ஓ மை காட், நம்ம 3 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கா? அவ்வளோ நாளோட யூஸ் பண்ணிருக்கோம். சே நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது டீகனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? இந்த ட்ராவரில் எல்லாம் சார்ஜர் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே நம்ம போக வேண்டியதுதான். இது இந்த டைமை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஐயோ சரி ஜிம்மி என்ன பண்ணுறீங்க? நான் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? வேறு என்ன உள்ளே உட்காரு, கிளம்ப வேண்டிதான். உண்மையில சொல்கிறியா? ஜிம்மி நான் உண்மையில தான் சொல்லிட்டுருக்கேன். சரி நீ உட்காரு. என்ன பண்ணுறது? ஒரு செகண்ட் இரு. ஜிம்மி இப்போ நம்ம வெளியே போய் என்ன பண்ண போகிறோம்? அதே என்கிட்ட கேட்குறா. ஐயோ நம்ம வெளியே போய் தங்கறதுக்கு இடமும் இல்லை. அவ்வளோதான் எங்கே போய் தங்குறது? என் ஃப்ரெண்டு யாருமே இல்லை. அங்கே ஊருக்கு போனாலும் பத்தாது. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. என்கிட்ட 15,000க்கு மேலெலாம் இருக்கும் அப்போலாம். ஆனால் இப்போ என்கிட்ட வெறும்
500 ருபீஸ் தான் இருக்குது. இந்த 500 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? ஜிம்மி சரி நீ காரில் ஏறு, வேறு வழி இல்லை. ஜிம்மி கெட்டியாக பிடிச்சிக்கோ. சரி இப்போ எங்கே போக போகிறேன்? ஜிம்மி எனக்கே தெரில இப்போ நான் எந்த ரூட்டில் போகணும், எந்த விஷயத்தில் போகணும் எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி இருக்க? ஜிம்மி நீ ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோ, இப்போ நான் வேகமாக போக போகிறேன். காமெடி பண்ணுறீங்க நீ. ஓகே ஜிம்மி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுவோம். யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னால் தான் அவங்க அப்படி இந்த விஷயத்த மூடி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுப்பாங்க. சரி யாருக்காச்சும் ஃபோன் பண்ண. ஓகே சார் நான் வந்து என்ன பேசுகிறேன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அப்படியா? யாரில்ல நீ? நானா ஃப்ராங்க்லின் சார். சரி என்ன வேலை உனக்கும்? என்னதான் இல்லை உனக்கு வேணும்? என்ன இது இப்படி பேசுகிறாரு? சார் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் சார். ஹெல்ப்பா? சொல்லு எல்லாம் பண்ணிடலாம். அது வந்து எனக்கு ஒரு 3 லட்சம் வேணும் சார். 3 லட்சமா? என்னையா பண்ண நீ இந்த 3 லட்சத்தை வச்சு? ஏதாச்சும் வீடு பங்களா வாங்க போறியா? 3 லட்சம் வச்சு எப்படிங்க வீடெலாம் வாங்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வீடு வாடகை கட்டளை. நீங்கள் இந்த காசை கொடுத்தீங்கன்னா காசை கொடுத்தீங்களாவா? என்ன ஃபன் பண்ணிருக்கியா? அதெல்லாம் இல்லை, கிளம்பு. இன்னும் இவர் இப்படி சொல்கிறாரு. சார் ப்ளீஸ் சார், அதெல்லாம் இப்போ எதுவும் பண்ண முடியாது சார். உனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. என் கையிலே 1 பைசா கூட இல்லை. நீ ஃபீஸ் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சரி என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. நான் வைக்கிற ஃபோனை பாய். இன்னும் இவர் கட் பண்ணிட்டாரு. சார் நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே இது இந்த ஃப்ளாட் பாத்தில் வர்ற சில பேர் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது தெரில. சரி ஜிம்மி நான் எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி நம்ம வீட்டை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ஃப்ளாட் பாட்டிலே இருந்தேன். எங்கேயோ போயிடாத, இங்கே இரு. ஓகே இங்கே நம்ம வண்டியை நிறுத்திடலாம். சரி வீட்டுக்கு இப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ ஓகே. ஜிம்மி என்ன பண்ணுற? என்ன பண்ணுறது? ஜிம்மி என்னம்மா கார் மேலே உட்காந்துருக்க? கார் ஸ்கேட்ச் ஆகிற போகுது. ஜிம்மி பார்த்தியா காரை லைட்டாக உடச்சிட்டேன். லைட்டாக ஃபுல்லாகவே உடச்சிட்டேன். சாரி பாஸ். சரி இப்போ இந்த இடத்த கூட்டு வந்துட்டியே, இங்கே என்ன பார்த்து இது தங்கணும்? அதுவா? வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்ன பண்ணணுன்னா என்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒன்று ஸ்கூட்டி இருக்குது, இந்த கார் இருக்குது. என் ஸ்கூட்டியை போய் நான் உடனே எடுத்துன்னு வந்துடுறேன். நடந்து போயிட்டு. நடந்து போக போறியா? நடந்து போகல, இங்கே எவனாச்சும் இருப்பான், லிஃப்ட்டு கேட்டு போகலாம். சரி நான் போயிட்டு வரேன் அப்புறமா. ஓகே ஓகே இப்போ எங்கே போகிறது? அங்கே இருக்குது ஜிம்மி. நல்லா இருக்குது எதுவும் போகல. ஓகே ஜிம்மி இங்கே பார்த்தியா ஸ்கூட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த ஸ்கூட்டருக்காக தான் இவ்வளோ இருந்தியா? அது ஒன்றும் இல்லை ஜிம்மி, இது என் சைல்டுஹுட் ஸ்கூட்டரு. இது என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அதனால் நான் இதை அங்கே தான் வச்சுக்க போகிறேன். ஓகே என்ன பண்ணுறது? ஜிம்மி நீ இங்கே இரு. நான் சில பேர்கிட்ட போய் நான் கேட்டு வரேன். அவனை கொடுத்தா கொடுப்பானுங்க, கொடுக்கலன்னா விட மாட்டானுங்க. என்ன பண்ணுறது? என்ன இது ஜிம்மி குலைக்கிற மாதிரியே இருக்குது. ஜிம்மி என்ன பின்னாடி வரியா? ஜிம்மி தூங்கிடுச்சா? சரி நம்ம போவோம், நம்மளுக்கு என்ன. ஓகே ஓகே இங்கே ஒரு ஆள் இருப்பார். அவர் இருந்தால் அவர்கிட்ட கேட்போம், யாருக்காச்சும் கேட்போம். ஓகே யாருக்கிட்ட இருக்கா? சார் ஏம்மா ஐயோ ஒருத்தர் சம்மடி. அங்கே வராரு. எஸ்கியூஸ் மீ சார் 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 ஸ்கூட்டர் வர அப்படி இருக்கே. சார் 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 நான் தான் சார் ஃப்ளாண்ட்ரின்னு. ஐயோ என் பேர் நான் ஒரு நாள் ஆச்சு கரெக்டாக சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள். நான் பேர் ஃப்ராங்க்லின் சார். ஃப்ராங்க்லினா? சரி நவுரு. சார் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம் சொல்கிறா? டேய் எனக்கு வெயில் அடிக்குது. எனக்கு வெயில் அடிக்குதா? டேய் இதை காருக்குள்ள உட்காந்துருக்கலடா, எனக்கு தானே வெயில் எடுத்தோம். சார் ஒன்றும் இல்லை சார், அது வந்து ஒரு 3 லட்சம் வேணும் சார். இவங்ககிட்ட 3 லட்சம் கேட்க வேண்டாம் சார். எனக்கு ஒரு 45,000 இல்லை ஒரு 1 லட்சம் கொடுங்க சார். 1 லட்சமா?
இதை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 1,00,000 கொடுக்குறது எனக்கு தான். நான் வேணா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 85,000 கொடுக்கவா? 85,000மா? சரி சார், சரி நான் உனக்கு வேணா ஜிபே பண்ணி விட்றேன். ஜிபேவா? சரி சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்களா? என் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க சார். சார் சார் வந்திருக்கு சார். நீங்கள் வேறு மாதிரி சார். 85,000 வந்திருக்கு. ஓகே, 85,000 வச்சு என்ன பண்ணுறது? ஓகே. ஐயோ, இந்த ஆளுக்கு சார் சார் உள்ளே இருக்கீங்களா? உள்ளே இருக்காரு. தம்பி எட்ரா வண்டியை வச்சு என் வண்டியை ஸ்க்ராட்ச் பண்ணுறாதே. ஐயோ, யாரை பார்த்து வண்டின்றா? இது கெத்தான வண்டிடா. ஒருத்தன் கலாச்சிட்டான். ஓகே, நம்ம வண்டி எடுத்து போவோம். ஓகே, அவர் காசு ஒரு 85,000 அனுப்பிச்சிருக்காரு. அந்த 85,000 போதும். ஓகே, வேகமாக போயிட்டுருக்கோம். ஓகே, ஜிம்மி இருக்கியா? இது இருந்தாலும் இப்போ ஓகே, நம்ம இன்னொரு யாருக்கையாச்சும் இப்போ கேட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்களாம் உண்மையான பெக்கர் ஆகிடுவாங்களா? மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல எப்படி இந்த வீடை வாங்குவாங்க, அதெல்லாம் நான் பார்ட் 2ல சொல்கிறேன்.